ஹாய் ஆல், வெல்கம் டு பர்பிள் டிசைனர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கிளாஸில் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகும், ஸோ அது ஆர்டர் வைஸில் வந்து நம்ம எப்படிலாம் வந்து போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் தான். ஸோ வந்து ஆரி ஒர்க்கில் முழுக்க வந்து செயின் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம எல்லா ஸ்டிச்சும் வந்து கவர் ஆகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிச். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் பேஸு. ஒன்ஸ் இது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர ஸ்டிச்சஸ்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் செயின் ஸ்டிச் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் சேவிங் த்ரெட்டை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ த்ரெட் நீடில் அண்ட் நார்மல் சேவிங் த்ரெட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்ஸ் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்து நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வந்து சேவிங் த்ரெட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஸ் ஸ்டிச். ஸோ டைப்ஸ் 2லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும்தான் நம்ம நார்மல் மெஷின் த்ரெட்டை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் செயின் ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட்டை வச்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மெஷின் த்ரெட் தேவைப்படாது. ஸோ மேஸ் ஸ்டிச் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு லைனில் வந்து நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ மேஸ் ஸ்டிச் வந்து ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப் மாதிரி நம்ம போட்டுட்டு அது உள்ளே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ தட் வந்து டிரெக்ஷன் எங்கெல்லாம் மாறும் போது அந்த நீடில் வந்து நம்ம எப்படிலாம் மாற்றி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக்காக இன்னொரு செயின் ஸ்டிச் நம்ம போடுவோம். ஸோ அதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது செயின் ஸ்டிச் அண்ட் ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம அவுட்லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கம்மிங் டு ஃபோர்த்து ஸ்டிச் பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் பார்ட்டில் இருக்கும். ஒரு டிசைன் போட்டு அது மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு ஸோ உள்ள ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து சிங்கிள் சைடு வரும். அண்ட் அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு வரும் ஃபில்லிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு வந்து நம்ம ஃப்ளை ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச். ஸோ இந்த ஃபெதர் ஸ்டிச் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பீகாக் டிசைன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் ஸ்டிச். ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து லீஃப் மாதிரி நம்ம கொடுத்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அங்கேயுமே வந்து இந்த லீஃப் ஸ்டிச்சை கொடுத்து நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லோட் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேரலல் லைன்ஸாகவும் இருக்கும். ஸோ லீஃப் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி தான் நம்ம லோட் ஸ்டிச்சும் கொடுக்கும். ஆனால் லீஃப் ஸ்டிச் பார்த்திங்கன்னா லீஃப் ஷேப்பில் இருக்கும். பட் இந்த லோட் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் லைன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ தட் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லோட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காட்டா ஸ்டிச். இந்த காட்டா ஸ்டிச் பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்டோன் செயின் வருது இல்லையா. ஸோ ஸ்டோன் செயினை வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், அதை ஸ்டிக் பண்ணாமல் அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், அதுக்கு மேலே எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி தான் இந்த காட்டா ஸ்டிச் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் தான். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மாதிரி நம்ம ஜிக்ஸாக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கும்போது நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து சில்க் த்ரெட்லால் கொடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சாக பார்த்திங்க அப்படின்னா தாம்பூர் ஸ்டிச். ஸோ இந்த தாம்பூர் ஸ்டிச் என்ன அப்படின்னா நார்மலாக பேசிக் செயின் ஸ்டிச்சே வந்து அந்த பேசிக் செயின் ஸ்டிச்சை வச்சே நம்ம ஃபுல்லாக எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்றதான் இருக்கும். ஒரு லோட்டஸ் டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த லோட்டஸ் டிசைனை ஃபுல்லாக வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில்லிங் பண்ணுவோம். அதுவும் பேசிக் செயின் ஸ்டிச்சை வச்சு எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்றதான் இருக்கும். ஸோ ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பீட் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வரும். ஸோ இதுவுமே வந்து சில்க் த்ரெட்டை வச்சு தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைப்டு லீஃப் ஸ்டிச். ஸோ லீஃப் ஸ்டிச்லேயே வந்து ஸ்ட்ரைப்டாக நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்ட்ரைப் லீஃப் ஸ்டிச்சில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட் ஸ்டிச்.
ஸோ சுகர் பீட்ஸ் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா பீட்ஸும் கவர் ஆகும். நார்மலாக சுகர் பீட்ஸ், அப்புறம் ஆன்டிக் பீட்ஸ். ஸோ சுகர் பீட்ஸ் அப்படின்னா மினிமம் நம்ம 3 சுகர் பீட்ஸ் 3 பீட்ஸாக கொடுத்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஒரு ஸ்டிச்சுக்கும். அண்ட் ஆன்டிக் பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3mm 2mm அந்த மாதிரி சைஸஸில் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சாக வச்சு லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கர்த்தானா ஸ்டிச். ஸோ இது வந்து கட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடாக லோட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் நீடில் தான் பண்ணுவோம். ஸோ அந்த பீட்ஸ் நீடில் வந்து ஹெட் பார்ட்டு கீழே வந்து தின்னாக தான் இருக்கும். ஸோ அதை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா வந்து த்ரெட் வழியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சம்கி ஸ்டிச். ஸ்டம்கி ஸ்டிச்சில் வந்து டைப் 1 இருக்குது. அண்ட் அடுத்த ஸ்டிச்சாக வந்து அதுலேயே வந்து நம்ம டைப் 2 பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் லீப் ஸ்டிச் பார்ப்போம். ஸோ இதுவுமே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி தான். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இது வந்து பார்த்திங்கன்னா தாம்பூர் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா. ஸோ தாம்பூர் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். பட் அதாவது 2 ஃபில்லிங் இருக்கும். ஒரு லாங் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிசைனு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் த்ரெட்டே வந்து மல்டிபிள் ஸ்டாண்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஒரு 16 or 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஸோ அதில் ஒரு நாட் டிசைன் மாதிரி கொண்டு வந்து அதுவுமே வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்லேயே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது. ஸோ நம்ம த்ரெட்டை வந்து இங்கேருந்து எடுத்து அதை நம்ம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா அது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சக்ரி பேஸ் அண்ட் ஸ்டோன். சக்ரி பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ரியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளூ வச்சு அந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் இது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் கிளாஸஸோட ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சக்ரி பேஸ் ஸ்டோனுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ளவுஸ் ஒர்க் எப்படின்னா ஒரு மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 லைன்ஸ் வச்சு ஒரு பார்டர் போடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டா ஸ்டிச் அதாவது ஸ்டோன் செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஒரு லேயராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் ஆன்டிக் பீட் 3mm பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். ஆரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதிலே வந்து நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் படிச்சிருப்போம். ஸோ இதை வச்சு கூட வந்து நம்ம ட்ரை பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டிச்சில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.